எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு நம்ம வந்து லெவல்ஸ் பார்த்துலாம். நிஃப்டி அண்ட் தென் பேங்க் நிஃப்டிக்கு ரெண்டுமே பார்த்துலாம். ஸோ 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போச்சு அப்படின்னா இந்த 3 ரெசிஸ்டன்ஸ், கீழே போச்சு அப்படின்னா இந்த 3 சப்போர்ட். 24,846லேருந்து 24,926 வரைக்கும் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல். அதேமாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா 24,747லேருந்து 24,667 வரைக்கும் நம்மளுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டிக்கு போவோம். பேங்க் நிஃப்டிலையும் அதே மாதிரி நம்மளுக்கு இந்த 3 லெவல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 3 லெவல்ஸ் வச்சே ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னாவே கரெக்டாக இருக்கும். சப்போர்ட்டை பிரேக் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் போச்சுன்னா, இல்லை ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி அடுத்த லெவல் போச்சுனாவே இதை வச்சு ட்ரேட் பண்ணாலே வில் கெட் அ குட் ப்ராஃபிட். ஸோ இப்போ 55,843லேருந்து 56,132 வரைக்கும் நம்மளுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெசிஸ்டன்ஸு. அதேமாதிரி சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா 55,487லேருந்து 55,198 வரைக்கும் கீழே போச்சு அப்படின்னா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை எல்லாமே பிஃபோர் 9 இல்லை 9:30க்கு முன்னாடி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த டைமில் ட்ரேட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ், see you soon.